5 ஹார்மோன்ஸே வந்து நம்ம என்ன சொல்றோம், பஞ்சபூதங்கள் மாதிரியோ நம்ம வந்து ஐம்புலன்கள் மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு 5ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த 5 ஹார்மோன் நமக்கு பிசிஓஎஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதை பத்தி நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதை நம்ம கரெக்டா கண்ட்ரோல் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கண்ட்ரோலா இருக்கும் அப்படிங்கிறது தான். பிளஸ் காஸ்மெட்டிக்கா வெளியில வந்த ஹேரை ஒன்னு ஷேவ் பண்ணிக்கிறாங்க, பட் அதோட வேக்ஸோ லேசரோ பண்ணிக்கோங்க. அந்த ஏஜ்ல வந்து கொஞ்சம் அது வந்து கண்ட்ரோல் ஆகிறது வரைக்கும் அது பார்த்துக்கலாம். பிம்பிள்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சொல்ற ஃபேஷியல் கிளென்சர் நல்லா யூஸ் பண்ணிட்டு க்ரீம் கரெக்டா மாய்ஸ்சரைசர் பண்ணிட்டு ஆயில் ஃப்ரீ இதுவா நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகாம இந்த ஏஜ்ல எல்லாருமே ஸ்கூல்ஸ்ல வந்து கை வச்சு தடவுறது, அதை பத்தி நோண்டிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணாலே அந்த பிம்பிள்ஸ் பெருசாகாம பார்த்துக்கலாம். நல்லா தூங்கணும், தூங்குறது கிடையாது. அதனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஆக்டிவேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறைய அதிகமாக அதை பார்க்குறோம். தலையில டேண்ட்ரஃப் இல்லாம இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரீக்வெண்டா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஸ்மால் ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்துக்கலாம்.